இன்றைக்கி ஜூன் 4 என் பையனோட பர்த்டே. இன்றைக்கி அவனுக்கு என்னென்னலாம் நாங்கள் சமைச்சிருந்தோன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நாங்கள் சிக்கன் பிரியாணிக்கு தான் எல்லாத்தையும் ரெடி பண்ணோம். இது எப்பயுமே என் வீட்டுக்காரர் தான் பண்ணுவார். ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி அதை விட சூப்பராகவே இருந்துச்சு இந்த பிரியாணி. யாருக்காவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு நாங்கள் வெங்காயம் எல்லாத்தையும் கட் பண்ணி ரெடியாகவே வச்சுருந்தோம். அதனால் சீக்கிரமாக தாளித்து விட்டு வேலையை முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் 65க்கெலாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதையும் மசாலா போட்டு எல்லாத்தையும் ரெடி பண்ணி பொரித்து எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பிரியாணியை நாங்கள் தம்மில் போட்டிருந்தோமா, அதையும் எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்கள் எந்த அளவுக்கு பொலன்னு அழகாக வந்துருந்துச்சு. ரைஸு ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் அழகாக இருந்துச்சு. அந்த பிரியாணியே பார்க்குறதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. இந்த பிரியாணி நம்ம வெளியே வாங்குறத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது இன்னுமே நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த வருஷம் வெளியே கூப்பிட்டு போகலான்னு தான் பார்த்தோம். ஆனால் எங்கள் 3 பேருக்குமே ஃபீவர் வந்ததுனால நாங்கள் வீட்லேயே சரி கொண்டாடிடலான்னு சொல்லிட்டு வீட்லேயே வச்சிட்டோம். யாரையும் கூப்பிடவும் முடியல, எதுவும் பண்ண முடியல. சரி எங்கள் வீட்டுக்காரே இதை செய்யும் போதே ஃபீவரோடு தான் செஞ்சாங்க. பாவமாகவே இருந்துச்சு. இருந்தாலும் அவனுக்காக செஞ்சோம். நெக்ஸ்ட்டு 65 முட்டை எல்லாத்தையுமே பொரித்து எடுத்து வச்சுட்டு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. நான் என்னோடய ஹஸ்பண்ட் அப்புறம் என் பையன் 3 பேரும் மட்டும் தான் நாங்கள் அன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு என் தங்கச்சி வீட்டுக்கு நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போயிட்டேன். ஏன்னா யாராலையும் இங்கே வர முடியல. அங்கே எங்கள் தாதிக்கு உடம்பு சரியில்லைன்றதுனால அவங்க எல்லாமே வீட்லேயே இருந்தாங்களா, அதனால் நாங்கள் நேராகவே எடுத்துகிட்டு போயிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.